அப்பா மணி எத்தனை 5 மணி தான் ஆகுதா? சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறம் எந்திப்போம். அப்பா சாட்டர்டே கூட பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வச்சிடுறாங்க. சரி. அப்பா அந்த பிள்ளைங்க என்ன இப்படி இடைஞ்சலாக படுத்து கிடக்கு, எங்கிட்ட இப்படி தான் போகிறது? ஐயோ விழ போகிறேன்னு நினைக்கேன். ஐயோ பிள்ளை பக்கத்தில் படுத்துருக்கு. ஐயோ என் பிள்ளை மேலேயே உள்ளே போகிறேன். அம்மா தம்பி ஒன்றும் இல்லடா, அம்மா தான். அம்மா என்னாச்சும்மா? செய்யுமா ஒன்றும் இல்லைம்மா. அம்மா ரெஸ்ட் ரூம் போகணும்னு எந்திரிச்சேனா நீங்கள் 2 பேரும் இடுக்கில் படுத்துருந்தீங்க. அம்மாவுக்கு எங்கே காலை வைக்கணும்னு தெரியலடா. ஒரு காலை நின்று பேலன்ஸ் மிஸ் ஆகி உன் மேலே விழுந்துட்டேன் தம்பி. வலிக்குதா? ஆமாம் வலிக்குதுமா. அம்மா எங்கே வலிக்கு? ஏதாவது சொல்லல, தூங்காத. எங்கே வலிக்குமா? சரி சரி அம்மா தடை விட்றேன்னா. வலிக்குதாம்மா? பிள்ளை மேலே விழுந்துட்டேனாம்மா? ஐயோ என் பிள்ளை மேலே விழுந்துட்டேனே. அம்மா வலிக்குதா? சொல்லு தங்கம், வலிக்குதாயா? பிள்ளைக்கு எங்கம்மா வலிக்கு? தடை விட்றேன்ப்பா. அம்மா தடை விட்டுமா? ரொம்ப வலிக்காமா? இல்லை தம்பி, என்னடா தூங்கிட்ட? அழுத? இப்போ வலி பரவாயில்லையா? இலை பாவம் பிள்ளை தூக்கத்தில்னால பேசாமல் தூங்கிருச்சு. சை, எருவு மாடு மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி பிள்ளை மேலே விழுந்துட்டேனே. அப்போதையே ரெஸ்ட் ரூம் போகணுன்னு தோணுச்சு. நானே தூக்க கலக்கத்தில் சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஒரு வழியாக போயிட்டு வந்து படுத்தா தான் நிம்மதியாக தூங்க முடியும்னு எந்திரிச்சேன். இருட்டுக்குள்ளே காலை எங்கே வைக்கணும்னு தெரியல, இடமும் இல்லை. பிள்ளை மேலே மிதிச்சிடக்கூடாதேன்னு காலை எடுத்து வச்சேன். அவன் மேலே மிதிச்சிட்டேன்னு நினச்சி தூக்குனேன். அது ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். சரி பிள்ளை மேலேயே விழுந்துட்டேனே. அம்மா என் பிள்ளைக்கு தோல் வலிக்குதாம்மா? ஏதாவது சொல்லேன்டா. அழுத இப்போ நீ வேட்டுக்கு தூங்கிட்ட. தம்பிம்மா என் சொல்லும் வலிக்குதாயா? அம்மா பாரு அடிச்சிருவோம்மாம்மா. இப்படி போய் பிள்ளை மேலே விழுந்துட்டேனே. சே ஐயோ என் பிள்ளை ஏற்கனவே மெலிஞ்சு கிடக்கு. அது மேலே இவ்வளோ பெரிய உருவம் விழுந்தா தாங்குமா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ விழப்போகிறமேனு. ஆனால் பிள்ளை இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் எப்படியோ முழு அப்படியே மேலே விழாமல் என்ன எப்படினாலும் என் வீட்டை பிள்ளை தாங்குமா? செய்யோ கடவுளே. இப்போ அவன் வாட்டுக்கு தூங்கிட்டான். என்னை எந்திரிச்சு வலிக்கும்பானா? எப்படியும் வலிக்கத்தானே செய்யும். சரி ஏன்டா இப்படி இருக்கோ. சரி பிள்ளை தூங்கட்டும். சே நைட்டு இந்த பிள்ளைய டிவியை பார்த்துட்டு இங்கேயே படுத்துருச்சுங்க. சரி அதுங்க படுத்துருச்சுக்கனே நானும் இங்கே வந்து படுத்தேன். எப்படி படுத்துருக்கு பாரு. எங்கிட்டு போகனே தெரியல. அப்பா இந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு. இவன் என்ன தூங்கிட்டு தான் இருப்பானா? வச்சுட்டானா கை எதுவும் வலிக்கா, ஆஸ்பத்திரி எதுவும் போகணுமான்னு கேட்பான்னு பார்த்தா தூக்கி கட்டில் கொண்டு போய் போட்டது கூட தெரியாமல் தூங்கிட்டே இருக்கான். ஒருவேளை கை எதுவும் ரொம்ப வலிக்குமோ? சரி பாவம் பிள்ளை. சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பிள்ளை எப்படி தூங்குது? கை வலிக்குதா என்னன்னு கேட்போன்னா தூங்கிட்டே இருக்கான். சரி தூங்கட்டும். அவனா எந்திக்கும் போது எந்திக்கட்டும். எவ்வளோ அலுப்பு இருந்தால் அப்படி தூங்குவான். இன்னைக்கு 2 நேரத்துக்கும் இட்லியாக வச்சு அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டாச்சு. அதனால் நம்மளுக்கும் பேசாமல் நைட்டே சாப்பாடு வச்சுக்கிடுவோம். மத்தியானம் இட்லியே சாப்பிட்டுக்கிடுவோம். ஜெய்க்கு பிடிக்கும் தான் தக்காளி சாம்பார் வச்சேன். தம்பி முடிச்சிட்டியால? முடிச்சிட்டேம்மா. ஜெய் கை வலிக்குதா? ஆமாம்மா கை கொஞ்சம் வலிக்குது. ஏம்மா என் மேலே விழுந்த? தம்பி சாரில, அம்மா ஒன்றும் வேணும்னு விழுகலை. அம்மாவே தூக்க கலக்கத்தில் தான் இருந்தேனா. சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு எந்திரிச்சேன். அங்கே காலை வைக்கவே இடமில்லடா. அதான் தடுமாறி உன் மேலே விழுந்துட்டேன். ரொம்ப வலிக்குதாடா? வலிக்குதுமா. ஹாஸ்பிட்டல் போமா? வேண்டாம். ஆஸ்பத்திரி போக சொன்னால் கையெல்லாம் தூக்குங்கெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கையே வலிக்குதுமா. வேண்டாம். இல்லை அப்புறம் வலிக்குதுல்ல, அப்புறம் போக வேண்டாமா? வேண்டாமா. அபி எங்க? அபி ஸ்கூலுக்கு போயிட்டா. அபி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆமாம் அபி ஸ்கூலுக்கு போயிட்டா. ஏம்மா அப்போ 5th வரைக்கும் லீவா? அதெல்லாம் இல்லை. சரி உனக்கு கை வலிக்குமேன்டா இன்னைக்கு வீட்டில் இருக்கட்டும்னு விட்டேன். ஆமாம் சும்மா சொல்லாத. இன்னைக்கு 5th வரைக்கும் லீவு தானே. இவன் ஒருத்தன் சொன்னதையும் நம்ப மாட்டான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணா வா வாட்ஸ்அப்பில் மெசேஜை காமிக்கட்டுமா? சரி காமி. இல்லை உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஏம்மா சும்மா சொல்லாதம்மா. இன்னைக்கு 5th வரைக்கும் லீவு தானே. அதனால தானே நீ என்னை தூங்கட்டுன்னு விட்டுட்ட. நான் ஒருத்தன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்ன சாட்டர்டே தானே. உங்களுக்குலாம் கிளாஸாக நடக்க போகுது. இப்படியே அங்கே போய் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவீங்க. உனக்கு கை வலிக்குமே தான். சரி போகாட்டி பரவாயில்ல. பாடம் எதுவும் மிஸ் ஆகாதுல்ல. பாடம்லாம் நடத்த மாட்டாங்கல்ல. நோ புக் டே தானே. அதனால தான் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். சரி பல் தேய்க்கிறியா? பசிக்கும்ல, சாப்பிடணும்ல.
பல் தேய்ச்சிட்டு வா. அம்மா இட்லியும் தக்காளி சாம்பாரும் உனக்கு பிடிக்கும்ல, அம்மா இன்னைக்கு ஊட்டி விட்டுமா? ஆ சரிம்மா. பல் தேய்ச்சிருவியா? அம்மா தேய்ச்சி விடணுமா? அம்மா நல்ல வேலை நீ லெஃப்ட் ஹேண்டில் விழுந்த, ரைட் ஹேண்டில் மட்டும் விழுந்திருந்தேன்னா என்னால் பல் தேய்க்க முடியாது, எழுத முடியாது. ஏல நீ வேற ஓயாமல் அதை சொல்லாதடா. தம்பி கையை சுத்தமாக தூக்க முடியலையா? இங்கே வா முதல்ல பார்ப்போம். அம்மா தூக்கவா? ஐயோ வேண்டாம்ப்பா, நானே நடந்து வர்றேன். வா முதல்ல கையெல்லாம் தூக்க முடியுதான் பார்ப்போம். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போகத்தான் செய்யணும். சரியா? வா சீக்கிரம் வா. ஜெய் சீக்கிரம் வா. வந்துட்டேம்மா. பாரு அம்மா கை தூக்குற மாதிரி தூக்குவியா? வலிக்கும். அது எந்த அளவுக்கு வலிக்குது, தூக்க முடியுதா முடியலையான்னு பார்க்கணும். சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். தூக்கு பார்ப்போம். இல்லை கையை தூக்கினா எந்த கையை தூக்கியிருக்க? இந்த கையா உனக்கு அடிபட்டிருக்கு? ஏம்மா இல்லை இந்த கை தான் அடிபட்டிருக்கு. இப்போ இந்த கையை தூக்கி அப்புறம் எதுக்கு அந்த கையை தூக்கி நிற்க? அம்மா நீங்கள் ரைட் ஹேண்டில் தானே தூக்கியிருக்கீங்க, அதான் நானும் ரைட் ஹேண்டில் தூங்கியிருக்கேன். பா இந்த கையை தூக்கு சாமி. தூக்க முடியுதா? தூக்கு. வலிக்குதே. தூக்க முடியுதான்னு பாரு. ஆனால் ஹாஸ்பிட்டல் போகணும். தூக்கிட்டேம்மா, ஆனால் வலிக்குது. அம்மா வலிக்குதுமா. லைட்டாக வலிக்குதா ரொம்ப வலிக்குதா? லைட்டாக வலிக்குதுமா. சரி இப்போ அம்மா சுற்றுற மாதிரி அப்படியே சுத்த முடியுதான்னு பாரு. வலிக்கும். சொல்கிறத செய்டா. இது மாதிரி சுற்றி பார்ப்போம். அம்மா வலிக்கும். வலிக்குது. சரி அது கொஞ்சம் வலிக்குதா இல்லை கையவே தூக்க முடியலையா சுத்த முடியலையா நான் பார்க்கணும். அம்மா கொஞ்சம் வலிக்குதுமா. சரி கொஞ்சம் தானே வலிக்குது, அப்போ பெரிய அடி ஒன்றும் இல்லை, சரியா போயிடும். சரியா? அப்போ நீ போய் பல் தேய்ச்சிட்டு வரியா? அம்மா உனக்கு இட்லி விட்டு விட்டுமா? சரிம்மா. ஜெய் ஒரு பல்லு தேய்ச்சிட்டு வர எவ்வளோ நேரம்? டேய் அம்மா எதுவும் வரணுமா? பாத்ரூம் எதுவும் போயிருக்கியா? அம்மா வந்து ஹெல்ப் பண்ணணும்ல? இல்லை இவ்வளோ நேரமா? வரணும்லம்மா. அம்மா இட்லியா? ஆமாம் இட்லியும் உனக்கு தக்காளி சாம்பார் பிடிக்கும்ல, அம்மா அதான் தக்காளி சாம்பார் வச்சுருக்கேன், வா ஊட்டி விட்டுமா? வாயத்தர. ஜெய் உன்னைக்கே வாயத்தரனா இங்கிட்டு ஊண்டி திறந்தா எப்படிலாம் உனக்கு சாப்பாடு விட்டுறது? உங்கள் அக்காக்காரி என்ன வாயத்தரனா அப்படி வாயை போட்டு பொழக்கா, நீ வாயத்தரனா இம்பிட்டு ஊண்டி திறக்க. ஏழை 2 பேரும் என் உயிரை எடுக்கீங்க. நல்லா வாயை திறப்பா சாமி. அம்மா வாய் வலிக்கு, சீக்கிரம் கொடுங்க. ஆமாம் அப்படியே உனக்கு வலிச்சிரும். நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. அம்மா அப்பாவும் சரி அப்பா வீட்லேயும் எல்லாரும் எதுக்கு இட்லியை புட்டு புட்டுங்கிறாங்க? என்னது இட்லியை புட்டுனாங்களா? ஆமாம்மா அப்பா சொல்லுவாங்க சில சமயம், இருடா அப்பா வந்து இட்லியை உனக்கு புட்டு போடுறேன் அப்படிம்பாங்க. அதுவா? அது புட்டு இல்லைடா, அவங்க வந்து பிச்சு போடுறாங்களா, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. அதை எதுக்குமா அப்பா அப்படி சொல்கிறாங்க, இட்லியை புட்டு போடுறேன்னு? அது என்ன புட்டா? இட்லி தானே. இல்லை அது திருநெல்வேலி ஸ்லாங்கு. திருநெல்வேலியில் அப்படி தான் பிச்சு போடுறேன்னு சொல்கிறதுக்கு போல் இட்லியே புட்டு போடுறேன்பாங்க. அப்படின்னா நீ ஈஸியாக சாப்பிட்ருவியான் எடுத்து, அதுக்காக அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவீங்க? சாத்தூரில் எப்படிம்மா சொல்லுவீங்க? ஆத்தூரில் எப்படி சொல்லுவோம்? பிச்சு போடுறேன்போம். உங்களுக்கு அப்பா பேசுகிறது அப்போ புரியாதாம்மா? அப்படிலாம் இல்லை, எல்லாம் புரியும். என்ன கல்யாணமான புதுசில் கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் வித்தியாசமாக சொல்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அப்படியே பழகி போச்சு. அப்படியாம்மா? ஆமாம். அப்படி என்னென்ன வார்த்தைம்மா உங்களுக்கு புதுசாக இருக்கும்? என்னென்ன வார்த்தைன்னா நிறைய வார்த்தை புதுசாக தான் இருந்துச்சு. வந்த புதுசில் வா பட்டாளையில் வந்து உட்காருங்கம்பாங்க. எனக்கு பட்டாளைனா என்னன்னு தெரியாது. அம்மா பட்டாளைனா ஹால் தானே? ஆமாம் ஹால் தான். அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்க? எங்கள் வீட்டில் சும்மா ஹாலு தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி சொல்கிற அளவுக்குலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய வீட்டிலலாம் இல்லைல்ல. பெட்ரூம். ஆமாம் ஒரு பெட்ரூம் உண்டு, கிச்சனு ஹாலு, அது அப்படி தான் சொல்லுவோம். கிச்சனை அடுப்பறை அப்படிலாம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. கிச்சனு ஹாலு தான் பொதுவாக தானே சொல்லுவோம். அது இங்கிலீஷ் வார்த்தை நினச்சிலாம் சொல்ல மாட்டோம். அது அப்படியே அன்றாட வாழ்க்கையில் அது எல்லாரும் பேசுகிற மாதிரி தான். அப்புறம் வேற அந்த வாரியல் அங்கனக்குள்ளே இருக்குது அப்படிம்பாங்க. வாரியல்னா விளக்கமாறு ஏமா வாரியல்ங்கிறாங்க? ஏல அதெல்லாம் திருநெல்வேலி ஸ்லாங்கு. ஏன்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் கிச்சனை அடுக்காலம்பாங்க. அது எனக்கு தெரியுமே, ஆச்சி எதனால அங்கே போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாம் அடுக்கலையில் வச்சுருக்கேன் போய் எடுத்துக்கோம்பாங்க. அம்மா உங்கள் அம்மா எப்படி சொல்லுவாங்க? எங்கள் அம்மா எப்படி சொல்லுவா? அந்த சமயப்பறையில் இருக்குது எடுத்துக்கோம்பா. எனக்கு சமப்பறையா? சமயப்பறம்பாங்கடா நீ வேற. அதெல்லாம் நிறையா பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. எனக்கு சரி வேற ஊர், உனக்குன்னா எந்த ஊர் தானே? உனக்குமா இதெல்லாம் புதுசாக இருக்குது? ஆமாம்மா அங்கே ஆச்சி வீட்டுக்கு அப்பா கூப்பிட்டு போனாங்கன்னு நினச்சிக்கோ. அப்பாவும் ஆச்சியும் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவா? நீங்கள் இங்கே எங்கள் கூடயே இருக்கீங்கல்ல, அதனால் நாங்கள் பேசுகிறத கேட்டு அவங்க பேசுகிறது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்.
ஒருவேளை நம்ம அவங்க கூடயே இருந்திருந்தோம்னா உங்களுக்கு அந்த பாஷை தான் தெரியும், நாங்கள் பேசுறது வித்தியாசமாக இருந்திருக்கோம். ஏம்மா, ஆனால் எனக்கு நீங்கள் பேசுறது தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ வேற உங்கள் அப்பாட்ட இல்லை உங்கள் அப்பா வீட ஆளுகிட்ட இதை சொல்லிடாத. அவ்வளோதான், நான் என்னமோ உனைய வேணும்னு பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் உட்கார வச்சு ட்ரெயின் பண்ணுற மாதிரி உங்கள் அப்பா பேசுவாங்க. சரி தம்பி, உனக்கு கை எதுவும் ரொம்ப வலிச்சுதான் ஹாஸ்பிட்டல் போவோமா? இல்லைம்மா, ரொம்ப வலிக்கல, கொஞ்சம் தான் வலிக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? ஆனால் ஃப்ராக்சர்லாம் ஒன்று இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அப்பெல்லாம் இருந்தால் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் லைட்டாக தான் விழுக போகிறோன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ பிள்ளை படுத்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு சும்மா லைட்டாக தான் விழுந்தேன். இருந்தாலும் உனக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும், அதான் கேட்கேன் ஹாஸ்பிட்டல் போவோமான்னு. இல்லைம்மா வேண்டாம். சரி, அப்போ டிவி பார்க்கணும்னு சொல்லக்கூடாது, செல்லு பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. அம்மா வந்து தூங்க வைப்பேன், நீ நல்லா படுத்து தூங்கணும் சரியா? தூங்கி எழுந்திரிச்சு மத்தியானம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பையும் ரொம்ப வலிச்சதுன்னா ஹாஸ்பிட்டல் போனால் போவோம் சரியா? ஆ சரிம்மா. என்ன 4 நாள் கழிச்சு சார் ஃபோன் பண்ணுறாப்புல இருக்கு. ஹலோ. சக்தி, என்ன 4 நாளா ஃபோனே காணோம்? ஏன் எங்கே வச்சிங்க? இடி, என்ன ஃபோனே பண்ணலையேன்னு கேட்டேன். ஓ, ஃபோன் பண்ணலைன்னு கேட்டிங்களா? நான் கூட ஃபோனை எங்கேயோ வச்சுட்டீங்க போலன்னு நினச்சேன். ஏன்னா உங்களுக்கு ஓயாமல் எங்கேயாவது வச்சுறது பழக்கம் தானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு அன்னைக்கு கோவப்பட்டு ஃபோனை வச்சுட்டேன்? நானும் சரி நீ பண்ணுவேன்னு நினைச்சேன், பண்ணவே இல்லை. ஆமாம், என்னத்தான் ஃபோன் பேச, ஃபோன் பண்ண பேச அப்புறம் சண்டை போட அப்புறம் எரிச்சலாக இருந்தது. சரி, பேசாமல் இருந்தால் சண்டை வராதுல்ல, அதான் பண்ணலை. இடி, எதுக்கு சண்டை போடணும்? நீ தான் கோவப்பட்ட, நீயே தான் டென்ஷன் ஆன, அப்புறம் நீயே வச்சுட்ட. ஆமாம், நான் லூசு பாருங்க. சும்மா நானே கோவப்படுவேன், நானே டென்ஷன் ஆவேன், அப்புறம் நானே வச்சிருவேன். அப்படி சொல்லலை சக்தி. சரி, உண்மைதான், தெரியாம ரூபாயை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் தொலைச்சு என்னாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லைங்கள. அதுக்காக நீ ஓயாம அதை சொல்லி காமிச்சேன்னா நான் என்ன செய்வேன் சொல்லு? எங்க எனக்கு அதை பற்றி பேசவே பிடிக்கலங்க, தயவுசெய்து பேசாதீங்க. எனக்கு நினைக்க எரிச்சலாக இருக்கு. அதுதான் வீடு கழுதிய, இந்த வீடு போனா போகுது, திருப்பி வாங்கிக்கலாம், வித்துட்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இருப்போம்னா அதுவும் கேட்க மாட்டீங்க. நீங்க நினைக்கீங்களோ இந்த வீடை வித்துட்டு திருப்பி நீங்க வேற வீடு வாங்க முடியும்னு நினைக்கீங்களோ? சக்தி, கண்டிப்பா இந்த வீடு நல்ல விலைக்கு போகணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நல்ல விலைக்கு தான் போகும் மார்க்கெட் ரேட் படி. அதை சேல் பண்ணிட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு எப்படியும் ஒரு 15 லட்சமாவது மிஞ்சும். நான் அதை உன் கையிலேயே கொடுத்துட்றேங்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. சம்பளமும் முழு சம்பளம் வந்துடும். கண்டிப்பா அதை வச்சு நம்ம இன்னொரு வீடு அழகா நிலம் வாங்கி வீடு கட்டலாம். எனக்கு இன்னும் 16 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஓ, நீங்க அவ்வளோ ஈஸியா நினைக்கீங்க? என்ன ஏதோ ஒரு லக்கில் உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ரேட்டில் போலீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அவன் இப்போ என்ன தவம் கிடக்கான், இங்கே வீடு வாங்காமல் விட்டுட்டோன்னு எத்தனை பேர் புலம்புறது என் காது பட கேட்குது தெரியுமா? ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ, நீங்கள் செஞ்ச புண்ணியமா இல்லை என் பிள்ளைகளோட அதிர்ஷ்டமான்னு தெரியல, ஏதோ உங்களால் இங்கே வீடு வாங்க முடிஞ்சது. நான் சொல்லி நீங்கள் வாங்கலை தான், நீங்களாக தான் வாங்கினீங்க. தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை விட்டுறக்கூடாதே நான் பார்க்கேன். ஏன்னா இப்படித்தான் எங்கள் அம்மா எங்கள் சித்திமாரெலாம் விட்டுட்டு இன்றைக்கி புலம்புறாங்க. அவங்கள மாதிரி நான் கோட்டை விட்டுட்டு புலம்பக்கூடாதேன்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் அவங்க கூட சண்டை போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அத்தை இதில் கோட்டை விட்டாங்க? ஆமாம், எங்கள் அப்பாவும் அவங்க ஊரில் இருந்த நிலத்தை விற்றுட்டு ஏதோ கையில் 3000 வச்சுருந்தாங்களாம். எப்போ? நான் சொல்கிறது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்கள் ஊர் பக்கம் ஒரு தேட்ரு உண்டு, தேவி தேட்ருன்னு. அது வெறும் செண்டு 100 ரூபா தானா. அப்போ யோசித்து பாருங்கள், 3000 ரூபாய்க்கு எத்தனை செண்டு வாங்கலாம்? 30 செண்டு வாங்கலாம். இப்போ அங்கே ஒவ்வொரு செண்டும் 10 லட்சத்துக்கு போதான். ஏ அப்பா, 10 லட்சம் வேண்டாம், விட்டுருங்க. ஒரு செண்டு ரொம்ப கம்மியாக 3 லட்சம் போடுங்க. 30 சென்ட் இன்னைக்கு என்ன ஆச்சு? 90 லட்சம். எப்படியும் ஒரு 5, எப்படி பாருங்க, கண்டிப்பாக 1 கோடிக்கு இன்னைக்கு நாங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா கேட்காம ஏதோ சொந்தக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு அது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த ரூபாயை கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாங்க. அது இன்னைக்கு என்ன வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு நாங்கள் நிலைமையே வேற. ஆமா சக்தி, அப்புறம் என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான்னு நான் உன்னை சொன்னால் நீங்கள் உன்னை சொல்லாதீங்க. உங்களை கல்யாணம் பண்ணுறனோ கல்யாணம் பண்ணலையோ, அதே மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு ஆண்டவன் வந்து ஒரு தடவை தான் வாய்ப்பை கொடுப்பான். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா, அன்றைக்கி கொடுத்துருக்கான் எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேச்சை கேட்காம விட்டுட்டாங்க. இன்றைக்கி அதே மாதிரி அதே வாய்ப்பை நம்மளுக்கும் கொடுத்துருக்கான். நீங்கள் இப்போயும் என் பேச்சை கேட்கலான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி திருப்பிலாம் அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியும்னு நினைக்காதீங்க. இந்த ஏரியாவுக்கு நான் வந்து 5 வருஷம் ஆச்சு, இந்த வீட்டுக்கு நம்ம வந்து. இந்த ஏரியா நம்ம வர்றப்ப எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கவே கிடையாது. எல்லா பேங்க்கும் இங்கே வந்துருச்சு. அது மட்டுமா 2 ஐடி கம்பெனி வந்திருக்கு திருநெல்வேலியில், புது பஸ் ஸ்டாண்டு பக்கம். இவ்வளோ, அது வெறும் 5 வருஷத்தில் இவ்வளோ டெவலப்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸெல்லாம் இந்த ரூட் வழியாக போகுது. இங்கே வாடகைன்னா சும்மாவா? டபுள் பெட்ரூமே 10,000,
ஏதோ கடவுள் வந்து ஒரு தடவை தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பான். நீங்கள் உங்கள் அவசர புத்திக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, சத்தியமாக சொல்கிறேன், முழு சம்பளமே நீங்கள் வாங்கினாலுமே உங்களால் வாங்க முடியாதுங்க. நீ தான் இப்படியும் சொல்ற, நான் சமாளிச்சுக்கிறேங்கிற, அப்ப என்ன பண்ண? பிடிச்சதெல்லாம் போக 6000 தான் வருதுன்னா அதுக்கும் கோவப்படுற. அப்படி இல்லைங்க, ஒரு மனுஷனால எப்படி இவ்வளோ தூரம் சுற்றி 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 வாங்க முடியும்னு எனக்கு ஒரு டவுட்டுங்க. வாங்கலாம், தப்பு இல்லை, ஒரு அளவு இல்லையா? எப்படிங்க இவ்வளோ தூரம் உங்களால் மட்டும் வாங்க முடிஞ்சது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அங்கே சேலரிலாம் பிடிச்சது போக அவன் வந்து பேங்க்கில் ஒரு 30,000 கிரெடிட் ஆகுதுன்னா, அதுக்கப்புறமும் ப்ரைவேட் பேங்க்கில் போட்டு நகை கடன் வச்சு இப்போ வெறும் கைக்கு 6000 தான் வருது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டு வாடகையில் இஎம்ஐயில் போயிடுது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு பொம்பளையால் இப்போ உள்ள விலைவாசிக்கு எப்படிங்க 6000த்துக்குள்ள ஒரு குடும்பத்தை கொண்டு போக முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதுலேயும் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும். உண்மையே சொல்லுங்கள், இப்போ உங்கள் அப்பாட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, உங்கள் அப்பாவுக்கு செய்ய ஆளே இல்லைன்னு. உங்கள் அப்பா உங்கள் தம்பி வீட்டில் தம்பி பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் நல்லா ஐடியில் சம்பாதிக்காங்க, நல்லா நிறைவாக செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா செய்கிறாங்க. அவங்க கொடுக்காமையாக இருக்காங்க. எப்படியும் உங்கள் அப்பாவுக்கு மாதம் உங்கள் அப்பா செலவழிக்கிறதுக்கு 15,000 தாராளமாக கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த 6000த்துலேயே நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கங்கிறீங்க. நான் அப்பையும் சரி கரெக்டு தான், இவங்க தப்பு பண்ணிவிட்டு அதுக்காக கொடுக்காம எப்படி இருக்குன்னு பேசாமல் இருக்கேன். ஆனால் எவ்வளோ தான் ஒருத்தி தாங்குவா சொல்லுங்கள்? எனக்கு ஒன்றும் உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது அவங்களுக்கு அந்த 1000 எப்படி தெரியுமா? ஒரு கடலில் பெருங்காயத்தை கலந்தா அதில் என்ன ஒரு ஸ்மெல்லு வரும், அதே மாதிரி தான் இதெல்லாம். ஒரு அவங்களுக்கு பெரிய பொருட்டே கிடையாது. இதெல்லாம் அவங்க ஞாபகமாக வச்சுருக்க போகிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்கமே கஷ்டம்தான். இங்கே என்ன ஒவ்வொரு 500 எனக்கு இப்போல்லாம் பெருசாக இருக்குது. என் பிள்ளை பாதாம் பருப்பு கேட்டால் நான் வாங்க அவ்வளோ யோசிக்கேன். எனக்கு அந்த ரூபா ஏப்பா இவ்வளோவுக்கு வாங்கவா அப்படின்னு இருக்கு. ஆனால் அது அவங்க வேஸ்ட்டாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போய் ஒரு நாள் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டு வராங்கன்னு போனப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யார், எங்கள் அம்மாவா? இவங்க ஒன்று நம்ம ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. உங்கள் அப்பா ஒரு 4 பேர்த்த கூட்டு போய் 4 பேர்த்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் வெளியே சாப்பிட்டுட்டு வராங்களாம். வீட்டில் அவங்க செஞ்சு வச்சது வேஸ்ட்டாக போகுதான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏடி அதுக்கு என்ன பண்ண? அது எங்கள் அப்பா எப்பயுமே அப்படிதான். அப்பா விடுங்கப்பா, நான் இப்போ உங்கள் அம்மாவை பற்றியோ உங்கள் அப்பாவை பற்றியோ பேசுறதுக்காக பேசலை. திடீர்னு அப்பப்போ ஒரு சாக்கு கொடுக்கீங்க. நானும் மனுஷி தானே, எவ்வளோ தான் தாங்குவேன். நானும் சரி இப்படி பண்ணால் சமாளிச்சிடலாம், அப்படி சரி ஒரு 10,000 வரும்னு நினச்சா இப்போ வெறும் 6000. அப்புறம் டென்ஷன் ஆகுமா ஆகாதா நீங்களே சொல்லுங்கள். சரி, அதான் நீ தான் உங்கள் அம்மா வீட்டில் கூட போய் இருக்க, இந்த வீட்டை வாடகை கூட்டு ஒரு 10,000 வரும்ல, நீ தானே சொன்ன அதை வச்சு சமாளிச்சிருவோன்னு. இப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை வளைங்கங்க. 14 வருஷமாக உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படிலாம் நினச்சேன். இப்போ பாருங்கள், என்னையவே என் கையில் பொறுப்பை கொடுத்து என்னையவே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வச்சிட்டிங்க. இப்போ எனக்கு இந்த 6000 என்ன பண்ண முடியும்? மெயின்டெனன்ஸ் 1300 போயிடும், பாலுக்கு 1200 போயிடும், பிள்ளைகளை ஸ்கூலில் விட டியூஷன் விட பெட்ரோலுக்கே எப்படியும் மாதம் 2500 வந்துடும். இதில் நான் வேறு என்ன செய்ய முடியும்? மளிகை ஜாமானுக்கோ இல்லை வேறு எதுக்காவது இதில் இருக்கான்னு பார்த்தீங்களா? வேறு வழி இல்லை. மேற்கொண்டு வாங்க முடியுமா? இன்னும் இருக்கிறத அடைக்க தான் பார்க்கணும். அதனால் வேறு வழி இல்லை. அதனால் நான் ஒத்துக்கிற வேண்டியதாக ஆகிப்போச்சு. எடி இப்போ என்ன, உங்கள் வீட்டில் இப்படி யார் இருக்கா? உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் மட்டும் தானே இருக்காங்க. உங்கள் வீட்டில் தானே நீ இருக்க போகிற, வேற எங்கேயோ போய் இருக்க போகிற மாதிரி பேசுகிற. எங்கள் வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன், எங்கள் அம்மா கூடயும் எங்கள் அக்கா கூடயும் தான். இருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மா வீடுன்னு தனியாக ஒன்று இருக்கணும். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என் பிள்ளைகளுக்கு போக்கடான்னு ஒன்றுனா இங்கேருந்து அங்கே போகுங்க. சில சமயம் அங்கே ஏதாவது சட்டம் பண்ணி சத்தம் போட்டு விட்டால் திருப்பி இங்கே வீட்டுக்கு வருங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் கிடந்தோம், வேறு எங்கேயும் போகாமல் வராமல். இப்போ அந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாத அளவு பண்ணிட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தா அழகாக இருந்திருக்கலாம்ல. எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து சொந்த வீட்டில் இருக்கணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? எவ்வளோ ஆசையாக அந்த வீட்டில் ஒவ்வொரு நேரம் வச்சா நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம்ல, அப்போலாம் எவ்வளோ ஆசையாக நினைப்பேன் தெரியுமா? இப்போ என்னை இங்கே விட்டு கிளம்ப வச்சுட்டீங்கல்ல. சரி சக்தி, அப்போ வீடு பார்த்துக்கலாம். வேண்டாம்ப்பா, இன்னும் வீடு பார்த்துக்கலான்னு இன்னும் வேற எங்கேயாவது கடன் வாங்கி இதுக்கு மேலே கடன் வாங்கினா இந்த பாடி தாங்காதுப்பா. ஒவ்வொன்றா அடைக்கணும். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்குது. ஆளை விடுங்க. இப்போ என்ன, எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தானே இருக்காங்க. பார்ப்போம், முடிஞ்ச அளவு ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டு கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு திருப்பி இங்கே வந்து இருக்கணுன்றது என் ஆசை. இது 2 வருஷத்தில் அத்தனை கடனையும் அடைக்க முடியுமா? ஆமாம், 2 வருஷத்தில் அத்தனை கடையும் அடைக்க முடியும். அப்படியா சொல்லிச்சு? இப்போ வெறும் 6000 தான் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ ஏதாவது கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். சரி, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருச்சா? ஆமாம், அபி போயிட்டா, ஜெய் போகலை. ஏன், என்னாச்சு? என்னாச்சு, அவனுக்கு கொஞ்சம் கையில் வலி. என்னடி சொல்கிற? என்னாச்சு? எதுவும் சைக்கிள் ஓட்டும் போது விழுந்துட்டானா? அதுக்கு தான் நான் நினச்சேன். நான் பார்க்கும் போதே அவன் சண்டிங் அடிக்கிறதும் ஒரு மாதிரி வீலில் என்னமோ பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கும் போதே நினச்சேன், விழுந்துட்டானா?
அது வந்து அவன் ஒன்றும் சைக்கிள் வந்து விழுகலை. நான் தான் நைட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எழுந்திரிச்சேன். அப்புறம் தெரியாமல் அவன் மேலே விழுந்துட்டேன். இது என்ன சொல்ற? நீ அவன் மேல விழுந்துட்டியா? ஐயோ, எப்படி விழுந்த? அவனே ஏற்கனவே பிள்ளை நோஞ்சா போல கிடக்கான், அவன் மேல ஏடி விழுந்த? ஏங்க நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. என்னமோ நான் வேணும்னு பிளான் பண்ணி விழுந்த மாதிரி. நானே தூக்கு கலக்கத்தில் தெரியாமல் தடுமாறி விழ போனேன். சரி, தெரிஞ்சு போச்சு பிள்ளை மேலே தான் விழ போகிறோன்னு. இருந்தாலும் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் முடிஞ்ச அளவு ஃபோர்ஸாலாம் விழலை, சும்மா லைட்டாக தான் விழுந்துட்டேன். இது நீ என்ன வெயிட்டு? அந்த பையன் மேல விழுந்தா அவன் தாங்குவானா? ஏங்க சும்மா இப்படியே சொல்லாதீங்க. நானே எவ்வளோ சங்கடத்தில் இருந்தேன் தெரியுமா, ஐயோ பிள்ளை மேலே விழுந்துட்டேமேனு. இதை நீங்கள் வேற இப்படி சொல்லாதீங்க. சரி, என்ன கையெல்லாம் தூக்குறானா? ஏதோ ஆஸ்பத்திரி கூட்டு போனியா? ஆமாம், கையெல்லாம் தூக்குடான்னே. தூக்குனா தூக்க முடியுதாமா? கொஞ்சம் வலிக்க தான் செய்து போல. இடி, கையெல்லாம் நல்லா சுத்த சொன்னியா? அந்த பவுலிங் போடும்போது சுத்துவாங்களே, அது மாதிரி சுத்த சொன்னியா? அதெல்லாம் பார்க்கணும் சக்தி. சின்ன பையன், இப்பெல்லாம் கையெல்லாம் பிஞ்சு போல இருக்கும். சுத்தினா. ஆனால் என்ன வலிக்குதுன்னு தான் சொன்னான். அதான் வாடா ஹாஸ்பிட்டல் போகலான்னே. ஏம்மா ஹாஸ்பிட்டல் வரலன்ட்டான். இல்லையா, அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம தான் கூட்டு போகணும். அந்த பிசியோதெரபிஸ்ட் இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர்கிட்ட கூட்டு போயிட்டு வந்துரு பேசாம. இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவன் இப்போதைக்கு ஃப்ராக்சர் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்படி இருக்க முடியாது. என்னதானாலும் கொஞ்சம் வலிக்கும். எது வீங்கி இருக்கா? இல்லைங்க, வீங்கின மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. எந்த கை? இடது கைங்க. எப்படி விழுந்த? சக்குன்னு உட்காந்துட்டியா மேலேயே? கையில எப்படி அடிபட்டது? அவன் ஒரு சாச்சு படுத்துருந்தாங்க. அப்படி விழுகும்போது அவன் இடது கையில் லைட்டாக விழுந்துட்டேன். அக்கா விழுந்து என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் மேலேயே உட்காந்துருப்பாங்க. அடுத்த செகண்டே கீழே இறங்கிட்டேன், விழுந்துட்டேன் நானும். என்ன சக்தி பண்ண? பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நம்ம தான் ஜாக்கிரதையா பார்க்கணும். ஏங்க இப்படி சொல்லாதீங்க. அதுக்காக என்ன சின்ன பிள்ளையிலேருந்து அவன் மேலே விழுந்து எழுந்திரிச்சேன். ஏதோ நேற்று தெரியாமல் நடந்து போச்சு. பெரிய அடியெலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்படி நம்மளா நினைக்க கூடாது. நீ பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துரு. அப்பா சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்ப நான் பெராட்டி கூப்பிடுறேன். அவன் என்ன தூங்குறானா, முழிச்சிருக்கானா? அவன்கிட்ட வேணா போனை கொடுக்கியா? இல்லைங்க, அவன் சாப்பிட்டுட்டு தூங்குறான். காலையில் இட்லி ஊட்டி விட்டேன், தூங்கிட்டு இருக்கான். நான் அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி, அப்ப அவனை எந்த உடனே என்கிட்ட பேச சொல்லு, சரியா? சரிங்க. சரி, பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பாரு, சரியா? சரிங்க. ஆமா, நீங்க எப்போ வரீங்க? வரணும். ஒரு 10 நாள் லீவ் போட்டு தானே வரேன் இருக்கேன். வீட்டெல்லாம் ஒதுக்கணும், சாமானை கொண்டு போகணும், இங்க வீட்டை வெள்ளை அடிக்கணும். அப்பதானே வாடகைக்கு வருவாங்க. சரிங்க, அப்போ வாங்க. லீவ் கிடச்சிரும்ல? மெடிக்கல் லீவ் தான் போட்டு வரணும். சரிங்க, அப்போ வச்சிரவா? சரி, பிள்ளைய பாரு. எதுவும் அவனுக்கு முடியலன்னா வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்காத, டாக்டர்கிட்ட கூட்டு போ, சரியா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, வைக்கிறேன். சரிங்க. சரி, எரிச்சலாக இருக்கு வர வர. ஆமாம், அவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. போய் என்னன்னு பார்க்கணும். எந்திக்கட்டும். கையை தூக்க முடியுதா, ரொம்ப வலிக்குதான்னு கேட்டுட்டு முடிஞ்சால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு நான் ஃபோர்ஸாக விழலை. சரி, என்ன இருந்தாலும் சின்ன பையன், அவன் பயந்தாலும் நம்ம தான் பார்க்கணும் என்னன்னு.